ஹை கைஸ், நம்ம தமிழ் மீன் வச்சு பிளாக் லெவலில் எபிசோட் 35 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏதோ பெருசா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுனா இந்த இயற்கையை பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆன கல்லெல்லாம் உங்க மேல விழுந்தா நீங்க செத்துருவீங்களா என்ன? சாக கூடாது. கீ ஆசமா இருக்கு. சேஸ் ஃபார் கீ. அப்பனா எல்லா வேலையும் உன்னோடது தானா? ஆரம்பிக்கலாமா? இப்பவே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க எல்லாரையும் நம்ம காலி பண்ணுறோம். முகத்துல கோடு இருக்கிறவன் தான் முதல்ல. ஆக்சுவலி இப்ப நான் அவனை ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறாங்க. ஐயா என்கிட்ட பவர் ஆஃப் கீ இருக்கும் போது நான் ஒரு ஃபைட்டிங் மிஷின் மாதிரி சண்டை போடுவேன். டேய் கோடு போட்டு மூஞ்சி உன நான் பாத்துக்கறேன்டா. பண்ணிக்கிட்டு இருக்க. இத நான் பாத்துக்கறேன். என்னோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். நான் வில்லனா மதிக்கடா. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு நான் ரொம்ப எனர்ஜியா ரெடியா இருந்தேன். நீங்க இப்படி சொல்றீங்களே, இதெல்லாம் சரியில்லை. எனக்கு கவலை இல்ல. வேணும்னா மூஞ்சில கோடு போட்டு நிக்கிறான் அந்த எலும்பு கூட, அவனை வேணா இதை பண்ணு. ஓகே, ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது. இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ பவரே எடுக்கிறாரு. ஆமாங்கள, இவ்வளோ இவர் பவரே காட்டாம சண்டை போட்டுட்டு பவரே அந்த ஸ்கை ப்ளூ மாதிரி ஒன்று வரும். இவன் வேற நம்ம கண்ணுக்கு எத்துருவான் போல இவன் பவர்ல. ஏன்னா அவர் வச்சு பம்பரை சுத்திங்கிறாங்க. டார்க் மேஜிக், டார்க் கோக், லைட்லெஸ் ஃபிளாஷ். நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கு. என் மேஜிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்கு. இவனுக்கு அந்த மிரர் நல்லா இருக்குங்க. அவன் நல்லா இது பண்ணிருக்கான். எது எப்படியோ உன்னோட உண்மையான திறமைக்கு என்னன்னு இப்போ காட்டு. உன்னால முடிஞ்ச என்ன புடி பார்க்கலாம். உள்ள லைட்னிங் தானே, மிரர் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். கதை சொன்னியே, அந்த கதையில ஓரமா போடு. ஏன்னா உன் கதையோட முடிவை நான் எழுதுறேன். ஆனா அவனை ஈஸியா அட்டாக் பண்றது. கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருந்து. இல்ல அவனே இங்க இருந்திருக்கலாம். எதுக்காக ஹூ ஹோம்லேண்ட் ஏறி தாக்குற? வெளிப்படையானவனா இருக்க. அப்ப நான் கேர்லெஸ்ஸா இருக்கணுங்கிறதுக்காக அவன் வேணும்னு இந்த விஷயத்த பண்ணிருக்கான். யாமி சுகே ஹீரோ, அவசரப்பட்டு கோட்டை விட்டுட்டியே கண்ணா. இந்த மலையை குடஞ்சிடலான்னுங்கிறாங்க. உண்மையாவே நீ எதுக்காக வந்திருக்கேன்னு என்கிட்ட சொல்லிடுக்கண்ணா. கண்டிப்பா நீ மத்தவங்களை விட ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுப்ப நம்புறேன். ஏன்னா நீ இங்க இருக்கிறவன் இல்ல, வெளியே இருந்து வந்திருக்க. இந்த கிங்டம்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். இங்க பல பேர் சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் விதவிதமான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற சிட்டிசன்ஸ்லாம் அவங்களுடைய பவர்ஸ் அடிப்படையில தான் பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இங்க டிஸ்கிரிமினேஷன்ஸ் அதிகமா இருக்கு. எல்லாரும் சமங்கிறதே இல்ல. அதனால அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு சில பேருக்கு மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேற ஊர்ல போறத ஒரே காரணத்தால எல்லாரையும் அடிமையாக்கிருக்காங்க. அந்த சுப்பீரியாரிட்டி பவரை வச்சு இந்த அரசாங்கத்தையே பிடிச்சிருக்காங்க. அது ரொம்ப தப்பு. அவங்க எல்லாரையும் சரி பண்றதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அவங்கள மட்டும் போய் அட்டாக் பண்ணலாம்ல. ஆனா நீங்களும் யாரும் இதுக்கு தகுதியானவங்க இல்லன்னு எல்லாரையும் துன்புறுத்துற வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ உனக்கு பிரச்சனை இருக்குன்னு தோணுது. இல்ல, நான் எல்லாத்தையும் சரியா தான் சொல்லிருக்கேன். ஆனா நீ தான் உன்னோட பாவம் என்னன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்க. ஓ, அப்படின்னா உனக்கு என்ன தோணுதோ அதுதான் நீ பண்ண போற இல்லையா? எனக்கு இது பிடிச்சிருக்கு பாக்கண்ணா. ஆனா உன்னை நான் ரொம்பவே வெறுக்கிறேன். அதை மட்டும் மாறாது. ஏன்னா இவன் ரொம்ப வேலை வாங்குறேன். அவருக்கு அது பிடிக்காதுடா. பேசுறது நல்ல விஷயம் தான் பேசுறான். பண்றது என்னவோ அப்படியே ஆப்போசிட்டா. என்ன இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? இப்படி சண்டை போட்டதான் விசிட்டிங் ஆக முடியும் தம்பி. ரொம்ப பவர்ஃபுல்லா
இருக்காரு. அதனாலதான் என்னைய ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்றாரு. மேஜிக் இல்லாத என்னால இவரெல்லாம் தாண்ட முடியுமானே தெரியலையே. இவரை தாண்டணும், நம்பிக்கை விடா. ஜோவை தாண்டணும், அதுக்கப்புறம் தான் விசட் கிங் கிட்டயே போக முடியும். இவன் மாஸ்டர் கேப்டன் யாமியை தாடிட்டாலே போதும், பெற்றுலாம். இதெல்லாம் முடியுது. இன்கிரெடிபிள். மாஸ்டர் லீட்ஸ், நான் உங்களுக்கு உதவி பண்றேன். என் அக்கா வரது அட்டாக் பண்றா. ஓடு, இன்னும் வேடிக்கை பார்த்துனுக்குறேன். ஏன் இப்படி பயந்தாங்கோலியா இருக்க? உனக்கு அறிவே இல்லையா? அந்த மூஞ்சில கோடு போட்டவன உன்னை பாத்துக்க சொல்லி சொன்னல. அவன் என்ன அட்டாக் பண்றான்டா, ஆடுறா. நான் சொன்னதை பண்ணு. உன் வழியில அவனை நீ பாத்துக்க. எஸ் சார். எஸ். என்ன நடந்தாலும் சரி, நான் கண்டிப்பா விசட் கிங் ஆவேன். இதுக்கப்புறமும் என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தங்கர் தெரிஞ்சுட்டு கண்டிப்பா நான் விசட் கிங் ஆகாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். உன்னை தோக்கடிச்சிட்டு இப்ப வேணா யாருன்னு காட்டுறேன்டா. நீ நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. இந்த ஸ்பெல் என்ன நீ பண்ணி எப்படி பேசுன? பண்ண நானும் பார்க்கறேன். ஸ்பேஷியல் மேஜிக் பிரைட் பிளாக். நிறைய எடுக்கிறாங்க. வேணா நீங்க சேர்ந்தே நடிச்சிருக்கலாம். ஆனா என் மேஜிக் முன்னாடி கண்டிப்பா உன்னால நிக்க முடியாது. நான் எல்லா பக்கமும் பார்க்கணும். ரிட்டன் எல்லாம் அவனுக்கே போனோம்டா. ஒன்னே ஒண்ணு மட்டும் என் மேல பட்டுடுச்சு. நான் நினைச்சா இன்னுமே கூட Improve உனக்கு தான். நிறைய படும். உன்னால இதெல்லாம் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே என் மாஸ்டரை தாக்குறங்கிற பேர்ல நீங்க பெரிய பாவம் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலேயும் உங்களை சும்மா விட மாட்டேன். முடிஞ்சவங்க உயிரை காப்பாத்திக்கல. அட என்ன இது? அவன் மேஜிக் காலி ஆகிற வரைக்கும் இதை நான் போராடி தடுக்கணும் போல இருக்கு. நான் ஏதாவது பண்ணி ஆகணும். நான் மட்டும் இப்ப கவுண்டர் அட்டாக் பண்ணலைன்னா மாட்டிட்டு முழிக்கணும். நிறைய யோசிக்கணும். கொஞ்சம் பொறுமையா யோசி. என்னோட வழியில பண்ண சொல்லியிருக்காரு. உன்கிட்ட வெப்பன் ஒன்னே ஒண்ணுதானே இருக்கு. அதை வச்சு தானே சண்டை போடுவ. இப்ப எதுக்கு அதை தூக்கி போட்ட? சரி, உன் விருப்பப்படியே பண்ணிடலாம். ஏன்டா அது ஏன்டா நீ கவலைப்படுற? நானே எழுதிடுறேன். எப்படி அந்த போர்ட்டலுக்குள்ள அவன் ஓ, போனான்? இது நல்லா இருக்கு. அவன் பவர் தான் அதிகம், அவன் வீக்கு. நான் சொன்ன மாதிரியே நீ செஞ்சுட்ட போல. நீ ரொம்பவே ஃபன்னியான ஆளுதான். ஆனா உன் கதை முடிச்சு. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசாத. என் லைட் அட்டாக்க அவன் எப்படி கண்டுபிடிச்சான்? எல்லாம் அவன் மூஞ்சி தான். என்னால நகர முடியல. இல்ல திரும்பி பார்க்கறதையும் அது Black கண்டுபிடிச்சிருக்காரு. hole மூலியமா செய்றேன். இது டார்க் மேஜிக்கோட ஸ்பெஷல் டார்க் க்ளோக். அவனே பிடிச்சிட்டாரா? Black blade. ஓகே, நிஜமாவா? வேற லெவல் பண்றாரு இவரு. கேப்டன் யாமி சார். நீ வேற லெவல்டா தம்பி. நீ என்ன புடிச்சிட்ட. இதோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட 5 மீட்டர்ஸ். ஆனா அதுக்கு முன்னாடி நீ அதை கணிச்சிட்ட. அப்போ உன்னோட மேஜிக் என் ஸ்பெல்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, என்னோட மூமெண்ட்ஸையும் நீ அப்சர்வ் பண்ணிருக்க. அதே இப்பதான் கண்டுபிடிக்கடா. அவுட்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி அட்ரிபியூட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா என்கிட்ட இருக்கிற லைட் மேஜிக்கை விட இது பெட்டராவே இருக்கு. இது எப்படியோ டார்க் மேஜிக்கால எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடை தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா லைட் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிற ஸ்பீட் தான் அதோடைய முழு பலமே. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்ட நீ உன்னுடைய டார்க் மேஜிக் மூலமா வெப்பன்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்க. அதை வச்சு என் திட்டங்களை கண்டுபிடிச்சு எனக்கு எதிராக செயல்பட்டிருக்க. கூல். நீ ரொம்ப சரியா சொன்ன. உன்னால எவ்வளவு நாள் சொல்ல முடியுமா? சரி, எதுக்காக நீ இப்ப இங்க காத்துக்கிட்டு இருக்க? உன்னால ரெக்கவரி மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாதா? இல்ல ஆல்ரெடி ரெக்கவர் ஆயிட்டியா? ஏன்னா என் கையில இருக்கிற இந்த குழந்தைய உன் நெஞ்சில இறக்க ஆசைப்படுறேன். முழுசா ரெக்கவர் ஆனா பெருசா காயம் இருக்காது. என்ன புரியுதா? நீ பெரிய ஆளுதான். ஆனா என்ன சந்திச்சவங்கல்லயே என்ன தோக்கடிக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்த 2வது ஆள் தான் நீ. இதுக்கப்புறம் உன் கூட சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அப்படின்னா சீக்கிரம் பேக்கப்ப கூப்பிடு. சீக்கிரம். 2வது நீ முதல்ல யாரு? உனக்கு முன்னாடி ஒருத்தன் கிட்ட சண்டை போட்டிருக்கேன்.
என் கைக்கு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அது இது வரைக்கும் குணமாகவே இல்லை. அவர்தான். விசர்ட் கிங் ஜூலியஸ் அதுக்கப்புறம் இவரு என்னுடைய மிகப்பெரிய எதிரி நம்பர் 1 அவன்தான். இதான் என்னுடைய ஏற்கனவே most கை powerful பிடிக்குது skill. இருக்கும் போது. இதுல இருந்து நீ தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. உன் மேஜிக்கை விட இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். இதை முன்னாடியே கண்டுபிடிக்கவும் முடியாது, என்னை எதிர்த்து உன்னால வெற்றி பெறவும் முடியாது. ஏன்னா இது அவ்வளவு பவர்ஃபுல். இது உன் மேல நான் போட்டா நீ மொத்தமா அழிஞ்சிருவ. கேப்டன் ஆஃப் த பிளாக் புல் கதைய மொத்தமா முடிக்க முடியும். சும்மா வாய் பேசிட்டு இருக்காத. அதான் நான் சொல்லணும், இந்த வாய் தான் பேசுது. கேப்டன் யாப் யாருன்னு தெரியுமா? அவர் எவ்வளவு ஸ்பெஷல்னு தெரியுமா? இது ரொம்ப மோசம். அவங்கிட்ட ரொம்ப நாஸ்டியான மேஜிக் இருக்கு. என்னது? ஓடில வாடா. உன்னையதான் சொல்ற குட்டி பையா, வால்டோஸ்க்கு நீ பண்ண பாவத்தை கண்டிப்பா தீர்த்துதானே ஆகணும். அந்த கிரிமோரை நான் இங்க இருந்து எடுத்துட்டு போக போறேன். இந்த 4 லீஃப் க்ளோவர் சேர்ந்தவங்க எல்லாரும் இன்கிரெடிபிளான மேஜிக்கை நிச்சயம் வச்சிருப்பாங்க. என்னோட சர்ப்ரைஸ் அட்டாக்கு கூட நிச்சயம் அவனால தடுத்திருக்க முடியும். ஆனா ஏன் அவன் அப்படி பண்ண மாட்டேங்கிறான்? ஃபியூச்சர் யாமி அது என்னன்னு கண்டுபிடிக்கட்டும். டாடி அம்மா நான் உண்மையாவே இப்போ ரொம்ப வந்துட்டாங்களா? பயந்து போயிட்டேன். உனக்கு அடி எதுவும் கிரானிக்கு நச்சு. ஓகே, ஒரு வழியா எல்லாரையும் வந்து சேர்த்தாச்சு. ஏய் கிழவி, செத்து கித்து போய் தொலைச்சிடாத. எழுந்துரு, நீ எழுந்து Heal வந்து பண்றாங்க. ஆகணும். நீ ஒரு இம்மோர்டல் டீமன் விச்சுன்னு எனக்கு தெரியும். சிஸ்டர் இல்ல, ஏன் இப்படி ஆச்சு? ப்ளீஸ் கோஷ், அவங்கள விட்டு உனக்கே நிறைய அடிபட்டு இருக்கு. உன்னை நீ காப்பாத்திக்க வேணாமா? முதல்ல அதை செக் பண்ணு. வா, உடனே போலாம். கொஞ்சம் வாய மூடு. நான் உன்னோட சுப்பீரியருங்கிறத மறந்துட்டே இருக்கே நீ. சார், கூடிய சீக்கிரமே இந்த ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இங்க பாருங்க, இது ரொம்ப ஸ்டேஜா இருக்கு. இவன் உடம்புல இருக்க காயங்கள் எல்லாமே ஆல்ரெடி லொக்கேட் ஆகி அதுவே சரியாகிட்டு இருக்கு பாருங்க. அப்ப உண்மையிலேயே இவன் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலன்னு கூட சொல்லலாம். என்ன விடுங்க, இந்த வயசானவங்கள முதல்ல சரி பண்ணுங்க. இவனுக்கு சரிங்க சார், நான் சொல்றத கேளு. இப்பவே உன் கண்ணை ஒழுங்கா திறந்துரு. டென்ஷன் பண்ணாத. வாய மூடு. நீ பேசுறது எனக்கு நல்லாவே கேக்குது. நீ கத்தாத. கிளவி, என்னோட மேஜிக் பவர் உன்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். கண்டிப்பா இது உனக்கு தேவைப்படும். இவங்க எல்லாருக்கும் நீ கண்டிப்பா உதவி பண்ணுவல. உன் நண்பர்கள் கூடவும் ஆஸ்தா கூடவும் சேர்ந்து. ஆனா நான் எப்பவுமே அந்த சின்ன பையனை சரியில்லையே. பார்த்ததுல சந்தோஷம். உன்னையே இப்படி இறந்துருவாங்க மாத்திட்டானே. போல. நான் அவங்க power உன்னை இவனுக்கு முழுசா கொடுத்துட்டாங்க. நம்பி விட்டுட்டு போறேன் கோஷ். பாட்டி. பவர் கொடுக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. நான் எதிர்பார்க்கல இப்படி நடந்திருக்க கூடாது. நீ இப்ப செத்திருக்க கூடாது. இப்ப அவங்கள உயிரோட கொண்டு வா. ஏதாவது பண்ண. ஆனா சொல்றது கேளுங்க. என் தங்கச்சி அலறத நீ பார்க்கணுமா? அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க இன்னும் சாகல. ஆடா பாவி. அட கிழவி, இப்படியா எதுக்கு எல்லாரையும் இப்படி பண்ணாங்க? பவர் கொடுத்துட்டாங்கன்னு நான் இம்மோர்டல் டீமன் விச்சுன்னு கிண்டல் பண்ணிருப்ப. அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். நான் உன்னை அடிக்க வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்கு. என்ன பத்தி கவலைப்படாம முதல்ல இங்க இருந்து போ. போய் உன் வேலையை பாரு. அதான் சொன்னேன், இவன் வந்தா கரெக்டா இருக்கும். மீரர் என்னோட மேஜிக்கை எடுத்துக்கோங்க. மேஜிக்கை எடுத்துக்கோங்க. என்னோடதையும் எடுத்துக்கோங்க. போய் ஆஸ்தாவுக்கு நிச்சயமா உதவி பண்ணணும் போங்க. ப்ளீஸ் என்னோட மேஜிக்கு அங்க போய் பயன்படுத்த. என்ன சொல்ற? ஒரு வகையில இந்த பிரச்சனைக்கெல்லாம் நானும் காரணமாயிட்டேன். இதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. இன்டர்நேஷனலா ஹீலிங்கும் இருக்கு போல இருக்குது. அதனால பாட்டியும் கொடுத்துருக்காங்க. நான் உங்க கூட வந்தா சரி வராது, அதான் சொல்றேன். உடனே போங்க. ஆஸ்தா கிட்ட வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லுங்க. இங்க பாருங்கண்ணா. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு. மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். மறை, ஐயோ, தங்கச்சி இன்னும் பெருசா தெரிவாரு. காப்பாற்றணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் விடாம காப்பாத்து. நல்லதே நடக்கும். அதை எப்போது நீ தொடர்ந்து செய்யறது தான் எப்போது நல்லது. புரியுது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா கூடி தெரியும். வாழ்ந்தால் கோடி நன்மை. வென்றால் அந்த குகைக்கு போனும். சீக்கிரமா தயாராக. நீ ஒன்னும் விளையாட்ட சொல்லல. சீனியருக்கு நீ order போனா கொடுத்தா அவனே. கொடுத்தேன்டா. யாரும் என்ன நீ இப்ப பாக்குறது. சண்டைக்கே போனாலும் சரி, அவன்கிட்ட இருக்க மேஜிக்கை எப்படி நீ தடுக்க முடியும்? எப்படி முடியும்? அதை டிஃபெண்ட் பண்ண கூட முடியாது. ஏதோ போன முறை உங்ககிட்ட லக் இருந்துச்சு, அதனால வந்துட்ட. அவங்களை எப்படி தோக்கடிக்கணும் ஒரு ஐடியா எனக்கு வந்துருச்சு. இங்க நின்னுட்டு எது வேணாலும் பேசலாம், அது ஈஸிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா மோதி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என் ஸ்பெஷல் மேஜிக்கை வச்சு ஏதாவது ஸ்னீக் அட்டாக் பண்ணுன்ற முடிவுல இருக்கியா?
ஏன்னா அவன மாதிரி எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்கிறவன நம்மளால மறைஞ்சிருந்து தாக்க முடியாது. அதுவும் அவன் கிட்டலாம் என்னால உன்னை கூட்டிட்டு போக முடியாது. என்னன்னா இது வரைக்கும் எல்லாரையும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் கூட்டிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். அதனால ஏற்கனவே நிறைய மானவை யூஸ் பண்ணிட்டேன். எனக்குள்ள கம்மியான ஸ்பெல் தான் இருக்கு. எனக்கு அது இருந்தா போதும். ஃபென்ட்ரல் ப்ளீஸ். இவன் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பெருசு மாறி இருக்கான். உங்களோட டைம் முடிஞ்சு போச்சு. உங்க முடிவும் இப்ப நெருங்கிடுச்சு. டார்க் மேஜிக் பிளாக் குக்கூன். என்ன ஸ்பெல் இது சொல்லுங்க. சீல் சில பண்ணி நேரம் டிஃபென்சிவ் மூடுக்கும் நான் தயாரா தான் இருப்பேன். ஏன்னா நாம எரிஞ்சு கறியிடக்கூடாதுல்ல. என்னது? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்றீங்க? இல்ல வேண்டாம், இதெல்லாம் ஒடிச்சிட்டு நம்ம போய் அவனை அடிப்போம். எப்படியாவது நான் ஒடிக்கிறேன். வேண்டாம் அதை முழுசா உன்னால பயன்படுத்த முடியாது. ஐயோ என்ன பேசுறீங்க? என்னால முடியும். நம்மளால நிச்சயமா ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ நெவர் கிவ் அப்பா. ஆமா இது நான் சொன்னது எனக்கே வா. நாம இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். கண்டிப்பா அவன் ரொம்ப மோசமான விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம 2 பேரும் பாதுகாப்பா தான் இருக்கணும். இப்ப நம்ம அதை தான் பண்ணி ஆகணும். மூச்சை எல்லாரும் கடைசி இழுத்து விட்டுக்குங்க. அது அவங்க கடைசி மூச்சு நிக்க போகுது. வந்தாச்சு. அவன் பவர் போறப்ப அந்த மிரர் வச்சு இது வந்துட்டமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா பாரு. ஆமா பார்த்தேன். அது யாமியோட மேஜிக். ஓ ஏதோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு போல இருக்கே. தெரியாம இங்க வந்து கால் வச்சுட்டேனே. Engaging light magic. Play of divine punishment. ஆரம்பிச்சுட்டான். அப்படின்னா இதுதான் Go mirror magic. Full reflection. ஓடு. அதேதான் சொன்னேன் நான். உன்னோட மேஜிக் எவ்வளவு வேகமா வேணாலும் இருக்கலாம். என் Simple ஆ பவர் கூட முடிச்சிட்டான்ல? இருக்கலாம். ஆனா ஃபஸ்ட்டாக mirror பண்ண எப்படி அதே தான் define பண்ணான் பண்ணிடும். இப்பயும். அவன் பவர் என்னன்னு அவனே தெரிஞ்சுக்கிட்டான். சாலியை இந்த அளவுக்கு காயப்படுத்தினது யாரு? அது எனக்கு தெரியணும். இதை யார் பண்ணியிருந்தாலும் அவங்கள மன்னிக்கவே கூடாது. ஐயோ இது என்னடா அதோட மோசமாக அந்த இருக்கு. வழியை கொடுக்கணும். இனிமே நாம யாருங்கிறத காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கேப்டனே அப்படிதான் வரப்போறாரு. என்ன போறீங்க? செம்ம எபிசோடுங்க இது. சூப்பராக இருந்தது. வேற லெவலில் பண்ணாங்க. ஒருத்தரும் சூப்பராக பண்ணாங்க. அதேமாதிரி எல்லாருக்குள்ளேயும் இருக்க அந்த மனமாற்றமும் பார்க்க முடிஞ்சது. அது கோஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி பிஹேவியர்லாம் எப்படா வரும் இவனுக்கு அப்படின்னு இருந்துச்சு. எல்லாமே வந்துச்சு. நான் அந்த கிராணியை போட்டு தள்ளிடுவாங்க அவ்வளோதான் சென்டிமெண்ட் ஆக போகிறாங்கன்னு நினச்சேன். பார்த்து அது ப்ராங்க் பண்ணிடுச்சு லவ்லியே. ஏன்னா பவர் கொடுத்ததும் நானுமே நம்பிட்டேன். கடைசியாக அவங்கள்ட்ட இருக்க பவரே இன்னொருத்தர் கொடுத்துட்றாங்கன்னா இப்போ இறக்க போகிறாங்க தானே அப்படின்னு கடைசியாக ஒன்று நம்பி விட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு டைலாக் போயிடுச்சு பாட்டி. அதில் தான் ஏமாந்துட்டேன். பார்த்தா வேறு லெவல் பண்ணிச்சு பாட்டி. சூப்பராக இருந்ததுங்க. இப்போ அந்த பசங்க எல்லாருமே அந்த டக்குன்னு இதுவாச்சுல எல்லாருமே இப்போ அவனுக்கு கொடுக்குறாங்க நம்புறாங்கன்றப்போ அவனுக்கு எப்படி இருந்துச்சு. இவ்வளோ நேரம் எல்லாருமே மதிக்காமல் பேசினிருந்தான். இப்போ ப்ளீஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்லி தன்னோட சீனியர்கிட்ட பேசினதில் டக்குன்னு அவனுக்கு வந்துச்சு. சூப்பராக இருந்தது. அதான் அவனுக்குள்ள இருக்கிற கேரக்டர் தான். ஆனால் அது வெளியே காட்டிக்காம ஒரு தர மாதிரி போட்டுட்டு அப்படியே ஒரு மூடியாக அப்படியே இருந்திருக்கான். ஸோ இப்போ தான் அது வெளியே வருது. எல்லாமே நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கே. அதான் அந்த கிராணி மேலே எவ்வளோ பாசம் இருக்கு இப்போ தெரியுது. அந்த குழந்தை கூட அந்தளவுக்கு துடிக்கல. இவன் துடிக்கிறான். கிளவி விட்டு போனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன ஸோ இவ்வளோ தங்கச்சி பாசம் இருக்கு. தங்கச்சி வேற பார்த்துக்கிறாங்க. அது தங்கச்சி ஆசைப்பட்டான் தான் அப்பயும் சொல்கிறான் அவன். அவனுக்குள்ளே இருந்தாலுமே தங்கச்சி விருப்பப்படுறான். உயிரோடு இருன்னு அப்படி தான் பேசுகிறான். அதான் அப்படி சொன்னான். கடைசியில் எனக்கும் அந்த ஆசை இருக்குன்னா அது அவனுக்கு தெரியுது. எல்லாமே இப்போ அது வெளியே காட்டிக்க விரும்பலை. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி அவனை சொத்து எல்லாத்தையும் அபகரித்து வெளியே துரத்திருக்காங்கன்றப்போ ஒருத்தர் தான் தங்கச்சியை பார்த்துக்கிறாங்க நம்மளை பார்த்துக்கிறான் அவனுக்கு தெரியுது. ஆனால் பதில் காட்ட அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அது மாதிரி காட்டின இந்த உலகம் என்னடா பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி அவனே இது பண்ணிக்கிறான். இப்போ தான் அது உடச்சி வெளியே வரான். ஓகே இப்படி காட்டினாலும் ஒன்றும் தப்பு இல்லை, எதுவும் குறைஞ்சிட போகிறது இல்லைன்றது வந்துட்டான். சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி கோஷ் நீ சொன்னால நான் அப்போ மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, இப்போ அவன் வந்து நிறையா ஆஸ்டாவை கிரியேட் பண்ணால அந்த கண்ணாடி வச்சு நான் அதை மட்டும் யோசிச்சுட்டு அவன் வந்தால் எப்படி அப்போ அவன் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவாங்கல்ல அந்த லைட்டனிங் வச்சு. அப்போ அவனுக்கு தாக்கு பிடிக்க கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. யாமிக்கிட்டேயோ அவனே ஏதோ ஒன்று இருக்குது. பட் இவன் தான் எப்படி சமாளிப்பான்றதை நான் யோசிச்சுட்டு அது கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதே ரிஃப்ளெக்ஷன் கொடுத்து திரும்ப அந்த பவர் அவங்களுக்கே அனுப்பி கில் பண்ண முடியல. அது நான் மறந்துட்டேன். ஸோ
அதனால நீ சொல்லும்போது எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. பட் இல்ல. இப்போ அது பார்க்கும்போது புரிஞ்சுச்சு. சிம்பிள் தானே. கரெக்டா இப்போ சொன்னீங்க. லைட்னா இப்போ ஒரு லேசர் லைட்னா நான் மிரர் பட்டு திரும்ப ரிட்டர்ன் தானே அதான் வரும். அதான். நான் அந்த இதில் சொன்னேன். ஸோ இவன் வந்தா நல்லதான். நான் சரி அதுக்கப்புறம் அடிபட்டு அவனே போயிருக்கான். அவன் எப்படிங்க வர முடியும்? அப்படின்ட்டு விட்டேன். பட் நான் வந்தா இந்த இடத்துல இருந்திருந்தா கரெக்டா இருந்திருக்கு. இவன மாரி ஆளுக்கு அவன் தான் கரெக்டா இருப்பான் அப்படின்னு தோணுச்சு. நான் அப்ப நெறைய லைட்டனிங் வந்துச்சா, இவங்களையும் தாக்கு பிடிக்க ம். கஷ்டமா இருந்தது. அடுத்து இந்த வளைஞ்சு வளைஞ்சு போற லைட்டனிங்லாம் விட்டான். ஸோ அப்ப என் கோஷ் வந்தா கஷ்டமா இருக்குமே தாக்கு பிடிக்கிறதுக்கு. ஏற்கனவே அட்டாக் அதனால பாதிக்கப்பட்டு தான் போனானே. அதனால நான் யோசிச்சேன். சரி வந்தா எப்படி சமாளிக்க முடியும்? இங்க 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்கல்ல, அந்த லைட்டனிங்க ஃபேஸ் பண்றதுக்கு. அதனால யோசிச்சேன் நான். சரி வந்து ஐ ஆஃப் த மிட்நைட் சன்னோட லீடரே வந்தானே. இதுக்கு மேல யாரா இருக்க போறாங்க பார்த்தா, அங்க பார்த்தா இன்னும் கொடூரமா யாரோ ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன இதுன்னு தெரியல. அதாவது அவங்க இதுல யார் அடிபட்டாலுமே எல்லாருமே பயங்கர சென்டிமெண்ட் ஆகுறானுங்க, எமோஷனல் ஆகுறானுங்க. இப்போ உங்க லீடரே வராரு அடிபட்டு, அப்ப என்ன பண்ண போறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இது செஞ்சது இப்போ யாமியா இவனோ இல்ல. அவன் செஞ்சிருக்கான். 3வது ஒரு பர்சன். ஸோ இப்போ அவன் மேல ஒரு டார்கெட் வரும் இனிமேல். கோஸ்ட் மேலேயும். ஸோ அவனுமே இனிமேல் உஷாரா இருக்கணும். ஏன்னா இவனுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கிறானுங்க வர வர பார்க்கறதுக்கு. நான் இவன் தான் மெயினாவே இருப்பான்னு நினைச்சேன். ம். இவனுக்கும் அவங்க சீனியரா இல்ல இது என்ன இல்ல லெவல்ன்றது தெரியல. உங்களோட டீமா இருக்கும்னு நெனைக்கிறேன். பார்த்தா ம். பசங்க ரொம்ப சின்ன பசங்க மாரி தானே இருந்தது. அதான் இவங்கெல்லாம் வேற வேற கேட்டகரி. பட் இது வந்து இவங்களுடைய வம்சாவளியே இந்த மாதிரி ஆ. இருந்தது. இந்த 3 பேரும். அதாவது இப்போ லீடர் இருக்கான் இல்லையா? அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க மாதிரியே இருக்கிறாங்க. அந்த யூனிஃபார்ம் எல்லாம் பார்க்கறதுக்கு இப்படி இருந்துச்சு. மேபி இவங்க எல்லாருக்குமே அந்த இடியன் பவர், இந்த லைட்னிங் பவர்லாம் இருந்துச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும் அது. சம்பவமே வேற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒருத்தனே இந்த அளவுக்கு பண்றான். 4, 5 பேர் வந்தா என்னென்ன பண்ணுவாங்க? ஸோ அது ஒர்ஸ்ட்டா தான் போகும். ஆனா யாமி வந்து அத தடுத்திருப்பாருன்னு நெனைக்கிறியா? அவரு ம். அப்படி ஒரு பவர வந்து அவர் யூஸ் பண்ணலாம்ல. அவரே யோசிச்சாரு. எப்படியும் இவன்கிட்ட ஒரு எதிர்பார்க்காத ஏதோ ஒரு பவர் கண்டிப்பா இருந்திருக்கும். அது அது அப்படின்னு அவரே யோசிச்சாரு. அதனால வந்தா கூட தடுத்திருப்பாரான்றது எனக்கே தெரியல. நல்ல வேளை கரெக்டான டைமிங்ல கோச் வந்தான். அதான் அந்த மாதிரி பவருக்குலாம் வந்து விசிட் கிங் தான் வரணும். ஸோ அதனால கை ஏற்கனவே விசிட் கிங்கிட்ட வாங்கின்னு தான் போய்க்குது இது. இது 2வது ஆளு. ஸோ விசிட் கிங் அப்புறம் ஒருத்தரை இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா யாமி. யாமி தான். யாமிக்கு அப்புறம் ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருக்கானா கோஸ். அவன் அதுக்கு மேலே இப்போ 3வதா என்ன இன்னொருத்த அட்டாக் பண்ணான். அந்த இவன் தானான்றப்போ அவனுக்கு எவ்வளோ பெருமை. ஏன்னா இவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ கோஸ் வந்திருக்கான்றது அதோட பெருசு. அஷ்டாவும் இருக்கான் அந்த அட்டாக் பண்ணான் தான். பட் வந்து இவன் தான் 3வது இடத்துக்கு வருவான். அஷ்டா 4வது இடத்துக்கு வருவான். ஸோ சூப்பராக இருந்தது. டீமிங் செம்மையா இருந்தது. நல்லா இருந்துச்சுங்க. 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து பண்ணது. இப்போ வந்து ம். கண்டிப்பா இன்னும் உங்களோட பேச்சு அதிகமா வர ஆரம்பிச்சிரும் வெளிய. இப்போ மத்த டீம்ஸ்க்கு இவங்களுக்குமே அப்ப இன்னும் பொறாம அந்த ஒரு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிரும்னு நெனைக்கிறேன் இனிமேட்டுக்கு. ஸோ கோஸ் இந்த அளவுக்கு மனமாற்றம் வந்தது காரணம் அஷ்டா. ஆ. அவன் பேசி பேசி இதெல்லாம் கிரியேட் பண்ணது. அது நல்லா இருந்துச்சு. தங்கச்சியும் அஷ்டா இந்த 2 பேர் தான் காரணம். ம். ஸோ இப்போ இந்த மனமாற்றம் வந்தப்போ இவனுக்கு இவ்வளோ புகழ் பேரும் கிடைக்கிறப்போ அவன் போய் அஷ்டாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உன்னால தானே இதெல்லாம் கிடைச்சி. இத்தனை நாள் இதெல்லாம் கிடைக்காம அப்படியே இருந்தான். இந்த டீம் ஒர்க் பண்ணுறது, ஒன்று சேர்றது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தனால தான் இவ்வளோ லேட்டாக கிடச்சி. இதெல்லாம் அவன் எப்பயோ பண்ணிடணும். கேப்டன் யாமி சொல்கிறப்பயே அது அவன் மண்டைக்கு நல்லா ஏறி இருந்தானா எப்பயோ பண்ணியிருப்பான். இப்போ தான் டைம் கரெக்டாக அமையுதுன்னு சொல்லலாம். எல்லாமே சூப்பராக தான் போச்சு. அதேமாதிரி கேப்டன் யாமி வந்து இவங்க சொல்கிற மாதிரி தனியாக நின்று இப்போ இந்த அட்டாக்கை சமாளிச்சிருப்பாரான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவரே ஷீல்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. அஷ்டாவே எகுனாரு. ஓ எனக்கு சொன்னது எனக்கே சொல்கிறியா நீ? தம்பி இது முடியாதுடா, ரொம்ப பவராகுது இது. நம்ம இப்போதைக்கு தப்பிச்சு தான் நினச்சாரு. பட் அது தெரியல. அவரே கொஞ்சம் இதுவாக தான் இருந்தார். இந்த அட்டாக் தாங்க முடியுமான்ற டவுட்லேயே இருந்தார். ஏதோ ஒன்று கரெக்டாக டைமிங் நடந்ததுன்னு தான் சொல்லணும். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.